வெளியில இருந்துகிட்டு எப்படியாச்சும் ஒரு ஆட்சி அமைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வேண்டுமோ அதெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. முயற்சி பண்ணி என்னென்ன பண்ணணுமோ பண்ணி பார்த்தாங்க. அது அவ்வளோ இது வரல. அதனால் தலையை அதிகமாக உள்ள நுழைக்காமல் வச்சேன். இல்லைன்னா இவங்களுடைய பிளானு கூட்டணின்னா தேர்தலோடு முடிஞ்சு போச்சு. அடுத்தாப்பில் வந்து நீ பாட்டுக்கு வேலை பார்க்கணுமே தவிர அவங்கள்ட்ட போய் அட்வைஸ் கேட்டுட்டு இருக்கிறது, அவங்க சொல்கிற பேச்சு கேட்கறது, அவங்க சொல்கிற பேச்சு கேட்டு தான் நீங்கள் வேணா போனீங்களா, அப்புறம் அதுக்கு பிறகு என்னத்துக்கு போகிறீங்க? உங்களுக்கே இருந்தது 6லேருந்து 5 ஆக்குனாங்க. இதெல்லாம் நடந்ததை பார்க்கலையா? ஒன்றுமில்லாதவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துட்டு வாங்கலையா? நான் கேட்குறேன், முஸ்லீம் லீக்கை முதல்ல உடைச்சது யார்? கருணாநிதி. அவரோட ஒத்து போகலை அப்படின்றதுனால உடனே 2ஆவதாக பிடிச்சி ஒரு பாதியை வச்சுக்கிட்டார். இப்போ இந்த தடவை கூட காங்கிரஸ் உடைக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணாங்க. காங்கிரஸ் உடைக்கிறதுக்கு விடக்கூடாதுன்னு தான் இவங்களோட சேர்ந்து இருந்தாங்களே தவிர அவங்க முதுகில் குத்திட்டாங்கன்னு இவங்க சொல்கிறதெல்லாம் தெரியுது. அவங்கள கூப்பிட்டு வச்சு குத்துறது நீங்கள் தான். அவன் தனியாக போய் விஜய் கூட இருந்தால் 30-40 சீட்டு வந்திருப்பாங்க. அவங்க சொல்கிறவன் யோகியனாக இருந்து சொன்னான்னா நம்ம கேட்டுக்கலாம். நீ பூரா கோவத்தில் குளிச்சுட்டு நீ வந்து எனக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஏதோ மக்கள் ஓட்டு போட்டான்னு எதிர்கட்சியில் உட்காந்துருக்க, உன் பணத்தை கொடுத்து ஏமாந்த மக்கள் போட்டதை வச்சுக்கிட்டு கதை பேசிகிட்டு இருந்தா உன் தலைவனையே அள்ளி கொடுத்தாரு குளத்தூரில். அப்பயும் மக்கள் விஷயம் புரிஞ்ச மக்கள் சரி இவன்லாம் கொள்ளடிக்கிறது தான் இவனா கொடுக்குறான், ஆனால் நமக்கு திரும்ப கொள்ளடிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுறான் அப்படின்னு தானே அவரே தோக்கடிச்சிருக்காங்க. 22 கட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் கட்சி தேர்தல் நடத்தி வந்திருக்கீங்க. நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன யோகிதை இருக்குது? ஆளுங்கட்சி வந்து கூட்டணி அமைக்கிறது முதல் தப்பு. அதிமுக 2ஆக உடஞ்சிருக்கு. அதில் நிறைய உட்கட்சி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஏமா நான் முதல்ல சொல்கிறது ஒன்று, இது இருக்கிறது அதிமுக அல்ல, இது அம்மா ஜெயலலிதா திமுக. முதல்ல அதை புரிஞ்சுக்குவாங்க. எம்ஜிஆர் வந்து கட்சியை வந்து அதை நடத்த வேண்டான்ற அளவுக்கு அவருடைய உயிரிலேயே சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நான் என் வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தப்பே ஜெயலலிதாவை கட்சியில் சேர்த்து அளவுக்கு வரம்பு மீறி அதிகாரங்கள் கொடுத்து பண்ணிட்டேன். அந்த அம்மா அங்கே போய் டெல்லிக்கு போய் நம்மளை ஒழிக்கிறதுக்கு வேறு கட்சியோடு சேர்கிறதுக்கெல்லாம் திட்டம் போடுது. யாரும் அதோட தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு அறிக்கை விட்டு அதை அவருடைய பத்திரிக்கையில் அண்ணா பத்திரிக்கையில் வந்ததா இல்லையா? அதுக்கு பார்த்த பிற்பாடு அவர் செத்துட்டாருன்ற தைரியத்தில் நீங்கள் அவளோட சேர்ந்தது தப்பு இல்லை, அவளை வச்சுக்கிட்டு வளர்த்தது தப்பு இல்லையா? அதோடு மட்டும் இல்லை, அவர் வேணவே வேணாம், என் வாழ்க்கையில் பண்ண தப்பே அந்த அம்மாவை சேர்த்தது தான் பிற்பாடு அவர் செத்து புதைச்ச இடத்துல நீங்கள் ஒன்றே அந்த அம்மா பாடியை படைக்கல. என்ன நியாயம் இருக்குது? சித்திரை 1 மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அதிமுக நிறுவன உறுப்பினரும் எக்ஸ்-எம்எல்ஏவுமான திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம். ஃப்ளோர் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து ஆதரவு தெரிவிக்காம வந்து அது ஆதரவோ எதிர்ப்போ தெரிவிக்க அவங்க அது வந்து ஒரு நாடகம். இது வந்து அவங்களுக்கே உரிய நாடகம் அது. ஆனால் வந்து வெளியில் இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் ஒரு ஆட்சி அமைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வேண்டுமோ அதெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. முயற்சி பண்ணி என்னென்ன பண்ணணுமோ பண்ணி பார்த்தாங்க. அது அவ்வளோ இது வரல. அதனால் தலையை அதிகமாக உள்ள நுழைக்காமல் வச்சேன். இல்லைன்னா இவங்களுடைய பிளானு திருமாவளவனை முதலமைச்சராக்கி திமுகவும் அதிமுகவும் சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்து ஒரு விஜய் வராமல் பார்த்துக்கணுன்றதுக்கு பிளான் பண்ணாங்க. தான் அவங்களுடைய திட்டம். அது அவ்வளோ சரியாக வராமல் போயிடுச்சு தானே தவிர வந்திருந்தால் அதை தான் பண்ணியிருப்பாங்க. வராமல் இருக்கிறதுக்கும் இவங்க தான், அதாவது தோழமை கட்சி கூட்டணி கட்சின்றவங்களுக்கே இன்னும் கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம எங்கள் மாவட்டத்துலேருந்து சண்முகம் வந்திருக்கார், நல்ல அறிவாளியாக இருக்கார், விவரமாக பேசுவார், ரொம்ப தைரியமாக பேசுவார். அவரை நான் இப்போ நேரடியாக பார்த்ததில்லை, ஆனால் எங்கள் மாவட்டத்துக்காரன முறையில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவர் மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா, கூட்டணின்னா தேர்தலோடு முடிஞ்சு போச்சு. அடுத்தாப்பில் வந்து நீ பாட்டுக்கு வேலை பார்க்கணுமே தவிர அவங்கள்ட்ட போய் அட்வைஸ் கேட்டுட்டு இருக்கிறது, அவங்க சொல்கிற பேச்சை கேட்கறது, அவங்கள சொல்கிற பேச்சு கேட்டு தான் நீங்கள் வேணா போனீங்களா, அப்புறம் அதுக்கு பிறகு என்னத்துக்கு போகிறீங்க? உங்களுக்கே இருந்தது 6லேருந்து 5 ஆக்குனாங்க. இதெல்லாம் நடந்ததை பார்க்கலையா? ஒன்றுமில்லாதவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துட்டு வாங்கலையா? என்னென்ன நடக்குதுன்னு தெரியலையா? அவங்களுக்கு தெரியாத ரகசியம் அங்கே என்ன இருக்குது? எல்லாமும் அங்கே என்ன நடந்தோ பூரா கம்யூனிஸ்ட்டு சிபிஎம்முக்கு நல்லா தெரியும், சிபிஐக்கு தெரியும், விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சு நீங்கள் இன்னும் அடிமையாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் வேறு ஏதோ தொடர்பு இருக்குன்னு மக்கள் சந்தேகப்படுறான். ஏதோ இவங்க பெரிய அளவில் அவங்க கமிட் பண்ணிட்டாங்க, அதனால தான் இன்னும் கட்சி தோற்று போய் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு கூட அவங்கள பார்த்து இவங்க அச்சப்படுறாங்க. நாங்கள் அவங்க சொல்கிறத கேட்குறேன்னு சொல்கிறாங்களே, இதுவே கேவலம் இல்லையா? நீ துணிஞ்சு உன்னுடைய கொள்கையை சொல்லி உன்னுடைய நியாயங்களை சொல்லி வளர்க்க வேண்டிய ஒரு இயக்கத்தை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தா என்ன நியாயம் இருக்குது? அதனால் தவறானது. அவங்க இன்னொரு தடவை தலை தூக்கவே முடியாது. நான் சொல்கிறேன், திமுகவோ அதிமுகவோ இந்த ஜென்மத்தில் காரணம் வந்து அவங்களுடைய வேர்களை பூரா நாசம் பண்ணிட்டாங்க. திமுகவினுடைய
அண்ணா கிட்ட பேசும்போது நான் ஒரு தடவை பேசும்போது அண்ணா தெளிவாக சொன்னேன், நம்முடைய இயக்கத்தினுடைய உயிர்நாடி என்பது நம்முடைய தொண்டர்கள் தான். அந்த தொண்டர்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி, பொருளை தியாகம் பண்ணி, நேரத்தை தியாகம் பண்ணி, வாழ்க்கையை தியாகம் பண்ணி நம்ம இயக்கத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட யாரெல்லாம் சரியாக இருக்காங்களோ அதான் சரியாக வரும்னாரு. அதே மாதிரி தலைமைக்கு வரணும், எந்த பொறுப்புக்கு வரணுன்னாலும் அவங்கள்ட்டேருந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணுன்னார். நானே பொதுக்குழு நிற்கிறதுக்கு அண்ணாக்கிட்ட கேட்டேன், நீ கீழே போய் அவங்கள தொண்டர்களை பார்த்து அவங்ககிட்டேருந்து வாங்க, அப்போ தான் வர முடியும் அப்படின்ட்டார். அதை இல்லாமல் நீங்கள் மேலே 10 பேர் 20 பேர் இருந்துட்டு உன் பேரனுக்கு ஒன்று, உன் மருமகனுக்கு ஒன்று, உன் மாமியாருக்கு ஒன்று, அத்தைக்கு ஒன்று, உன் ஃப்ரெண்டுக்கு ஒன்று, அவன் இதுக்கு ஒன்று, அவனுடைய 2வது வீட்டுக்கு ஒன்று, 3வது வீட்டுக்கு ஒன்றுன்னு சீட்டு கொடுத்துட்டு கட்சிக்காரனுக்கு அவனை கேவலமாக கீழே உட்கார வச்சுட்டு காசு கொடுத்து அவன் கூலிக்காரனை மாற்றிட்டியே. அவன்லாம் உரிமையுள்ள தொண்டனாக இருந்தான், போர் வீரனாக இருந்தான் அந்த காலத்தில். அதெல்லாம் இப்போ அவங்களெல்லாம் ரொம்ப அசிங்கப்படுத்தி வச்சுருக்க. அதெல்லாம் உணர ஆரம்பித்ததனுடைய விளைவு தான் இது. இந்த தேர்தலுக்குள்ளே ஏராளமாக கோடிக்கணக்க 20 கோடி 30 கோடி செலவு பண்ணி தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது. இது செலவு பண்ணலைன்னா நீங்கள்லாம் சைபர் ஆகியிருப்பீங்க. மக்கள் ஆனால் ஒரு விஷயம், இன்னும் செலவு பண்ணால் கூட எதிர்காலத்தில் மக்களில் வந்து சிந்திக்க தொடங்கிட்டாங்க. அவங்க சிந்திச்சா நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை காட்டிடுவாங்க. நிறைய பேர் என்னன்னா விஜயால இந்த முறை ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு ஊடகங்கள் கட்டமைச்சதுலயே வந்து ஓகே இந்த முறை விஜயால ஜெயிக்க முடியாது, திமுகவால தான் வர முடியும்னு இது வந்து திமுகவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அவங்க ரகசியம். திமுகவை பற்றி தெரியணும், கருணாநிதி பற்றி தெரியணும், அந்த இயக்கத்தை பற்றி தெரியணும். அவங்க வந்து ஒரு 15-20 ஆளுங்களை தயார் பண்ணி வச்சுருக்காங்க. நீ இந்த ஆங்கிளில் பேசு, நீ இந்த ஆங்கிளில் பேசு, நீ இந்த ஆங்கிளில் பேசு, மாற்றி பேசு, எப்படியா டேமேஜ் பண்ணு, மக்கள் மனதில் ஒரு எண்ணத்தை உருவாக்கு அப்படின்றதுக்கெல்லாம் திட்டம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுதான் அவங்களுடைய திட்டம். அவங்க அதுக்கு ஒத்து வரலையா அந்த இயக்கத்தையே உடைப்பாங்க. நான் கேட்குறேன், முஸ்லீம் லீக்கை முதல்ல உடைச்சது யார்? கருணாநிதி. அவரோட ஒத்து போகலை அப்படின்றதுனால உடனே 2வதாக பிடிச்சி ஒரு பாதியை வச்சுக்கிட்டார். இப்போ இந்த தடவை கூட காங்கிரஸ் உடைக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணாங்க. சரி, காங்கிரஸ் உடைக்கிறதுக்கு விடக்கூடாதுன்னு தான் இவங்களோட சேர்ந்து இருந்தாங்களே தவிர அவங்க முதுகில் குத்திட்டாங்கன்னு இவங்க சொல்கிறதெல்லாம் தெரியும். அவங்கள கூப்பிட்டு வச்சு குத்துறது நீங்கள் தான். அவன் தனியாக போய் விஜய் கூட இருந்தால் 30-40 சீட்டு வந்திருப்பாங்க. அவங்க இப்போ 5 சீட்டு வந்திருக்காங்கன்னா 30 சீட்டு வந்திருப்பாங்களே. நீ விடலையே, விடலைன்னா நான் செல்வ பிறந்தகை வச்சுக்கிட்டு, சிதம்பரத்தை வச்சுக்கிட்டு, இது மாதிரி ஆளுங்களை கையில் வச்சுக்கிட்டு அவள் டெல்லி வேறு மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் இவங்கள வச்சு இங்கே ஒரு காங்கிரஸை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிங்க. அது அப்படி அந்த முயற்சிக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு தான். செல்வ பெருந்தகை அவர்களே இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி அதெல்லாம் பின்ன அப்படி தான் பேசுவாங்க. அவங்களுக்கு அரசியல்வாதிகள் வேறு எப்படி பேசுவாங்க. ஆனால் செல்வ பெருந்தகைலாம் அடிமையாகி தான் இருந்தாப்புல. நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் வேறு காரணங்கள் இருக்குமா? வந்து இவங்ககிட்ட கிடைச்ச தவறான பணம் வந்து பொதுமக்களை கெடுத்து ஓட்டு வாங்கணும், கட்சிகளை கெடுத்து அவங்களுக்கு பணம் கொடுத்து வாங்கணும், அவங்கள தலைமைப்பிடத்தில் இருக்கிறவங்களுக்கு தனியாக பணம் கொடுத்து அவனை தன் பக்கம் இழுத்து வச்சுக்கணும். ஆக பணத்தாலேயே எல்லாத்தையும் பண்ணிட்டு போகணுன்றது தான் இவங்க பிளான். அதான் நடந்தது. நீங்கள் நல்லா ஒவ்வொருத்தரும் மனசாட்சியில் கையில் வச்சு சொன்னால் எந்த தலைவன் எப்படி வாங்கலைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாம் அவங்கவுங்களுக்குள்ள ரேட்டை கொடுத்து மடக்கி வச்சுட்டாங்க. அது அண்ணா அப்போ அந்த காலத்தில் என்ன சொன்னார்னா, யோகியர்களிடத்தில் பணம் இருக்கலாம், அயோக்கியர்களிடத்தில் பணம் இருக்கக்கூடாது, தவறான வேலை தான் செய்யும். டாக்டர் இடத்துல கத்தி இருக்கலாம், கொலைகாரன் இடத்துல கட்சி இருக்கக்கூடாதுன்னாரு. அதனால் இப்போ இவங்ககிட்ட பணம் சேர்ந்ததுனால அந்த பணத்தை வச்சு மக்கள் ஜனநாயகத்தையும் கொலை பண்ணலாம், கட்சிகளையும் கொலை பண்ணலாம், எல்லாத்தையும் நாடே நாசம் பண்ணிட்டாங்களே. இப்போ துரைமுருகன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது. இது யார்? படிக்கிறதுக்கே வசதி இல்லாமல் எம்ஜிஆர் படிக்க வச்சார். சரி, எத்தனை பேர்கிட்ட ஆரம்பத்தில் கார் இருந்தது? ஒருத்தர்கிட்ட சைக்கிள் கூட இல்லாதவங்க கூட இருக்கான். எல்லாம் இன்றைக்கி வந்து அவன் பெரிய 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர் நான் பூர்வீக சொத்துன்றான். எனக்கு தெரியாத பூர்வீக சொத்து யாராருக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மேக்ஸிமம் தெரியும். எல்லாம் வந்து கொள்ளையடித்த சொத்து. இவங்க கொள்ளையடிக்கிறது 1 கோடி ரூபாய் இவங்ககிட்ட பணம் வருதுன்னா, பொதுமக்களுடைய சொத்து 100 கோடியை தானம் பண்ணால் தான் இவங்ககிட்ட 1 கோடி வரும். அதனால தான் நான் பல பேட்டியில் சொல்லியிருக்கிறேன், பொதுமக்கள் வந்து இவங்கெல்லாம் யோக்கியர்களாக ஓமாந்தூரார் போல், காமராஜர் போல், அண்ணா மாதிரி இருந்திருந்தால் இந்த தமிழ்நாட்டில் இருக்க கடைசி பிச்சைக்காரங்கிட்ட கூட குறைஞ்சது 2 கோடி ரூபாய் சொத்து இருக்கும். அதெல்லாம் எங்கே போச்சு? இன்னமும் ஏழையாக தான் வச்சுருக்கான், அண்ணாடங்காட்சியாக தான் வச்சுருக்கான், எல்லாம் பண்ணுறாங்களே. இதெல்லாம் அநியாயம் தானே. என்ன வளம் இல்லை தமிழ்நாட்டில்னு பேசுனா. அதுக்கு தான் விஜய் வந்து கோட் சூட்ல வராரு. அது வந்து நீதிக்கான அடையாளம், அம்பேத்கரோட ட்ரெஸ் கோட்.
அந்த மாதிரி வந்து சார் அம்பேத்கர் வந்து இருந்த நாடு வேற, அவங்க கலாச்சாரம் வேற, அவர் இருக்க வேண்டிய சூழ்நிலை வேற, அது வேற. நீதி அப்படிங்கிறது நான் சொல்ற வர்றது நீதி தமிழர்கள் உடையில் வந்தால் நீதி கிடைக்காதா? சாதாரண உடையில் காமராஜர் இருந்து பண்ணலையா? அண்ணா இருந்து பண்ணலையா? அண்ணா WMA வாங்கினவர், பெரிய ஆங்கிலத்தில் மிகப்பெரிய அவருடைய ஆங்கிலத்தை பார்த்து நேருவே பயந்தார். அப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு சூட்டாக போட்டார். அதெல்லாம் எளிமையாக வர வேண்டியது தானே தவிர அதை என்கரேஜ் பண்ண வேண்டியது நம்ம அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் பார்த்து புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்டால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அதனால் நம்ம நாமளாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சா தமிழ்நாடு கலாச்சாரம், தமிழ்நாடு பண்பாடு, தமிழ்நாட்டோடு இருந்தால் தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதை விட்டு வேறு மாதிரி போனால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள்லாம் ஃபாரின் பெண்கள் மாதிரி கொஞ்சம் இது ஜட்டியோட ஊர் தெரிஞ்சால் சரியாக இருக்கும். அவர் நாகரிகமாக தானே ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. நான் சொல்கிறது இதுவும் நாகரிகம் தான் அவங்க சொல்கிறாங்க. இது நாகரிகம் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அது நாகரிகம் இல்லை நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அவங்கவுங்க போட்டுக்கு வரவங்களுக்கு அது நாகரிகம் தானே. அடுத்து இந்த புஷ்பா பட பாணியில் வந்து அந்த சோஃபாஸ் வந்து போகுது, அது விஜய் வராருங்கிறதுக்காக ஆர்டர் பண்ணி வாங்கினதுன்னு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கினதுன்னு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே பணமாக வந்துச்சு. அது என்ன சோபாவில் தான் பணம் அனுப்பணும், வேறு வகையில் பணம் அனுப்ப முடியாதா? சும்மா அவன் சொல்ல வேண்டியதுக்கு ஏதாச்சும் புஷ்பா பாணியில் போகுதுன்னு சொல்லிட்டு போகிற போக்கில் ஏதாவது குற்றச்சாட்டு சொல்கிறது தானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க சொல்கிறதெல்லாம் சீரியஸாக அவங்க சொல்கிறவன் யோகியனாக இருந்து சொன்னான்னா நம்ம கேட்டுக்கோலாம். நீ பூரா கோவத்தில் குளிச்சுட்டு நீ வந்து எனக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஏதோ மக்கள் ஓட்டு போட்டான்னு எதிர்கட்சியில் உட்காந்துருக்க, உன் பணத்தை கொடுத்து ஏமாந்த மக்கள் போட்டதை வச்சுக்கிட்டு கதை பேசிகிட்டு இருந்தா, இதுவே ஆரம்பத்தில் காலையில் ரிசல்ட் பார்க்குற போது இவங்களுக்கு 50 ADMK 80ன்னு வந்தது. மெல்ல 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 ரைஸ் ஆகி வந்தது. அதே வந்து தான் என்ன மோசம். உங்கள் தலைவனையே அள்ளி அள்ளி கொடுத்தாரு கொளத்தூரில். அப்பையும் மக்கள் விஷயம் புரிஞ்ச மக்கள் சரி இவன்லாம் கொள்ளடிக்கிறது தான் இவனா கொடுக்குறான், ஆனால் நமக்கு திரும்ப கொள்ளடிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுறான் அப்படின்னு தானே அவரே தோக்கடிச்சிருக்காங்க. இப்போ கொளத்தூருடைய தேர்தலை வச்சு இவங்க உட்கார்ந்து சிந்திச்சு அறிவுபூர்வமாக சிந்திச்சு ஒழுங்காக நடந்து வரத்துக்கு கற்றுக்கணும். முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, தாவேகா வந்து இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் திமுகவோட கூட்டணி கட்சிகளோட தயவுனால தான் ஆட்சியில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. திமுகவுக்காக விழுந்த வாக்குகளை காட்டி நான் கேட்குறேன், நீ 22 கட்சிகளை வச்சுக்கிட்டு தானே இவ்வளோ ஓட்டு வாங்க முடிஞ்சது. அது இல்லாமல் இருந்தால் உனக்கு ஏது ஓட்டு? நீ நீ மற்றவங்கள சொல்கிறதுக்கு நீ இன்னொருத்தனை ஒரு விரல் நீட்டுவதற்கு முன்னாடி 4 விரல் ஒன்றை காட்டுதுன்றான் குற்றச்சாட்டில். நீ ஒரு விரல் நீட்டுற போது நீ 22 கட்சி வச்சுக்கிட்டு வளர்ந்தவன் தானே நீ? மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சு கவர்மெண்ட்ஸ் பணத்தை எடுத்து அள்ளி அள்ளி கொடுத்தவன் தானே நீ. இன்னும் சொல்லப்போனால் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் தேர்தலுக்கு முன்னால் 6 மாதத்துக்கு முன்னாலே ஆளுங்கட்சி ரிசைன் பண்ணிடணுன்றார் அண்ணா. அப்போ தான் நியாயமான தேர்தல் நடக்கும் அப்படின்னு அண்ணா சொன்னது தான் நான் சொல்கிறேன், நானாக சொல்லலை. நீங்கள் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் யார் கேட்டாலும் இவன் யாருக்கு யார் கொடுக்க முடியும்னு தேடி தேடி கொடுத்தீங்களே, என்ன ஆச்சு? யார் விட்டு போனோம்? அண்டை வெட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு எடுத்து கொடுத்துட்டு போயிட்டீங்களே. அப்போ வந்து அடுத்து என்ன சொல்றீங்க? நீங்கள் 22 கட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் கட்சி தேர்தல் நடத்தி வந்திருக்கீங்க. நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது? ஆளுங்கட்சி வந்து கூட்டணி அமைக்கிறது முதல் தப்பு. எதிர்கட்சி வேணால் பண்ணலாம். எதிர்கட்சி என்ன பண்ணலாம்? ஆளுங்கட்சியை தோக்கடிக்கிறதுக்கு பலமாக இருக்க ஆளுங்கட்சி ரூலிங் பண்ணியிருக்காங்க, 5 வருஷம் மக்களுக்கு பல்வேறு நன்மைகள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்க்கிறதுக்கு எதுதான். நீ வந்து இருக்கிற கட்சியெல்லாம் விடாமல் யார் இருந்தாலும் கூப்பிட்டு அப்போ நீ வந்து உன் பேர்லேயே உனக்கு நம்பிக்கை இல்லையே? நம்பிக்கை இருந்தால் நீ தாராளமாக நீ தனியாக நிற்க வேண்டியது தானே. விஜய் நின்னார் இல்லை, நீ நிற்க வேண்டியது தானே. உனக்கு எதுக்கு 22 கட்சி? அந்த துணிவு உனக்கு இருந்ததா? நீ நியாயமாக நடந்திருந்தான்னா நீ தேவையில்லைன்னு நின்று இருப்பிய. இப்போ அதிமுக 2ஆக உடஞ்சிருக்கு, அதில் நிறைய உட்கட்சி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஏம்மா நான் முதல்லேருந்து சொல்கிறது ஒன்று, இது இருக்கிறது அதிமுக அல்ல, இது அம்மா ஜெயலலிதா திமுக. முதல்ல அதை புரிஞ்சுக்குவாங்க. எம்ஜிஆர் வந்து கட்சியை வந்து நடத்த வேண்டான்ற அளவுக்கு அவருடைய உயிர்லேயே சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நான் என் வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தப்பே ஜெயலலிதாவை கட்சியில் சேர்த்து அளவுக்கு ஒரு வரம்பு மாரி அதிகாரங்கள் கொடுத்து பண்ணிட்டேன். அந்த அம்மா அங்கே போய் டெல்லிக்கு போய் நம்மளை ஒழிக்கிறதுக்கு வேறு கட்சியோடு சேர்கிறதுக்கெல்லாம் திட்டம் போடுது. யாரும் அதோட தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு அறிக்கை விட்டு அதை அவருடைய பத்திரிக்கையில் அண்ணா பத்திரிக்கையில் வந்ததா இல்லையா? அதுக்கு பார்த்த பிற்பாடு அவர் செத்துட்டாருன்ற தைரியத்தில் நீங்கள் அவளோட சேர்ந்தது தப்பு இல்லை, அவளை வச்சுக்கிட்டு வளர்த்தது தப்பு இல்லையா?
அதோடு மட்டும் இல்லை, அவர் வேணவே வேணாம், என் வாழ்க்கையில் பண்ண தப்பே அந்த அம்மாவை சேர்த்தது தான் ஒருபாடு அவர் செத்து புதைச்ச இடத்துல நீங்கள் ஒன்றே அந்த அம்மா பாடியை படைக்கிறீங்களே, என்ன நியாயம் இருக்குது? எம்ஜிஆர் முடிச்சு எழுந்திரிச்சாருன்னா உங்களை விடுவாரா? எல்லாம் பெரிய அயோக்கியத்தனமான வேலை. எம்ஜிஆர் ஊருக்கு சிலையிலே என்ன பண்ணுறான், எம்ஜிஆர் படம் எம்ஜிஆர் சிலையும் இந்த சிலையும் சேர்த்து வைக்க ஒருத்தனுக்கும் சூடு சோதனை காணும். அது எப்படி நியாயம்? எம்ஜிஆர் வேணான்ட்டார், அந்த அம்மா நமக்கு துரோகம் பண்ணிட்டாரு, நான் வரம்பு மாரி அதிகாரம் கொடுத்தேன், என் வாழ்க்கையில் பண்ண தப்பே அதான், அவ்வளோ சொன்ன ஒருபாடு நீங்கள் கொண்டு எப்படி வைக்கிறது? அதெல்லாம் பெரிய தவறுகள் நடந்திருக்கு. விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் உட்பட நிறைய கட்சிகளுடைய தலைவர்களை வந்து சந்திச்சாரு. அது ஒரு இபிஎஸ் அவர்களை சந்திக்கல, டிடிவி தினகரன் அவர்களை சந்திக்கல அப்படிங்கிற ஒரு டிடிவி தினகரன் வந்து முதல்லயே அனாவசியமாக ஒரு பழி போட்டேன். வந்து சதி திட்டம் தீட்டுறதுக்கு துணை போனவர் இவர் யார் பழனிசாமி. அது தவிர அங்கே உடஞ்சி வருது, இவருக்கு தேவை ஓட்டு, அந்த 25 ஓட்டு வர்றதை விட்டு அது அவங்க கூட போயிட்டு உள்ளதையும் கெடுத்துக்கோ வராங்க. பாலிடிக்ஸ் தானே இது, உள்ளதை கெடுத்துக்க முடியுமா? அதனால் அது தப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. சிவிஎஸ் அவர்களை போய் சந்திச்சிருக்கிறாரு, இபிஎஸ் அவர்களை சந்திக்கலன்னா சிவிஎஸ் அணியை வந்து ஆதரவு கொடுக்குறாங்க, அதனால போய் அவங்கள. ஆமாம், அவ்வளோதான். மிக்க நன்றி. உங்களுக்கு